கோவில்கள், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பொது இடங்களில் யாசகம் கேட்டு வாழ்வோர் ஏராளம். தங்கள் இயலாமையினால் வேறு வழியின்றி அடுத்தவர் கைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் இருக்கும் அதே வேளையில் கிடைக்கும் பணத்துக்காக நாளொரு வேடம் அணிந்து கொள்ளும் மோசடிக்காரர்களும் இவ்வுலகில் நிறைந்திருப்பதுண்டு. அந்த வகையில் கர்ப்பிணி வேடம் போட்டுக்கொண்டு பணம் பறிக்கும் பெண்கள் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் மத்திய பேருந்து நிலையத்தில் பல விதங்களில் மோசடி நடப்பதாய் புகார்கள் எழுந்து வந்தது. கர்ப்பிணிகள் 2 பேர் பேருந்து நிலையத்தில் திணறி போய் நிற்பதும், பயணிகளிடம் சென்று சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும், ஆனால் கையில் காசில்லை என கூறி பணம் வசூல் செய்வதும் வாடிக்கையாகிவிட்டது. ஐடியா பழையதுதான் என்றாலும் நாள்தோறும் இவர்கள் ஒவ்வொரு வருடமும் சென்று ஆளுக்கு தகுந்தாற் போல பணம் வசூல் செய்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் செயல்படாத எஸ்கலேட்டர் அருகே சென்ற கர்ப்பிணிகள் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை கவனித்து பின்னால் சென்ற அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கையும் களவுமாய் பிடித்தனர். அதில் இளம்பெண்கள் தங்கள் வயிற்றில் துணியை சேர்த்து வைத்து கர்ப்பமாய் இருப்பது போல நாடகம் ஆடியது தெரிய வந்தது. இதனை வீடியோ எடுத்த ஒருவர் பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு இப்படி வேடம் போட வேண்டுமா என கேள்விகளை கேட்க, உடனிருந்த பெண்மணி ஒருவர் பணப்பறிப்பில் ஈடுபட்டவரை அடித்து துரத்தினார். நேத்து கடையில எத்தனை பேர் வந்தாங்க, 10 ரூபா கொடுக்கறாங்க. ஏமாத்திட்டு மோசமா இருக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ள துணியை வச்சுட்டு கூட ஏமாத்திட்டு இருக்கிறியா? பொது இடங்களில் இது போன்ற வினோதமாக பணப்பறிப்பில் ஈடுபடுவோரை போலீசார் கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.